மகாநதி சீரியல் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்குள்ள ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம காவேரி சொல்றதெல்லாம் கேட்ட உடனே முதல்ல வேலையை பசுபதி வீட்டுல போய் பாக்குறோம். அங்கதான் நம்ம வெண்ணிலாவோட மாமாவை பசுபதி அடைச்சு வச்சாலும் வச்சிருப்பாரு அப்படி சொல்லி ரொம்ப சந்தேகத்தோட அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு போட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி அடையாளமா எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அங்க சுத்தி பார்த்துருக்காங்க. அதனால கண்டு ஜன்னல் வழி எட்டி பாக்குறாங்க. அப்போ அங்க இருந்து ஒரு ஷேடோ போன மாதிரி இருக்கு. அப்போ விஜய் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ வெளியே இப்படி போட்டு உள்ள கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடயே மொட்டை மாடி வழியா ஏறி குதிச்சு உள்ள போய் பாக்குறாங்க. நம்ம விஜய் சந்தேகப்பட்ட மாதிரி அங்க வெண்ணிலோட மாமா அது மட்டும் இல்லாம எங்களோட பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பசுபதி இது கவனிச்சு விஜய் வந்து உடனடியே எங்களை அவுத்து விட்டுட்டு அங்க போய் ராகனோட அம்மா இருக்கிறத பார்த்தா செம்ம கோவத்துல என்னதான் நடக்குது, அது மட்டும் இல்ல மெதுக்காங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க உங்க புருஷங்கன்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறதுக்கு அதை கேட்டோம்னா நம்ம ராகனோட அம்மா வந்து செம்ம பயத்துல அவர் எங்க போயிருக்கணும் தெரியல. அது மட்டும் இல்லாம இவரையும் அவரோட குடும்பத்தை இவர் தான் கட்டி வச்சுட்டு போயிருக்காரு, எனக்கு அவர் எங்க இருக்கான்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு செம்ம பயத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வெண்ணிலோட மாமா சட்டையை பிடிச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கு, அது மட்டும் இல்லாம எதுக்கு இந்த மாதிரி போலியான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து என்ன இப்படி உள்ளத்துல பாக்குற, முதல்ல வந்துட்டு நான் என்ன பேசினேன் வெண்ணிலாக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த மாதிரி இவன் கூட சேர்ந்துக்கிட்டே எனக்கு திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ பாரு உன்னால இப்ப வெண்ணிலால உயிருக்கு தான் ஆபத்தாகி போச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா விஜய் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிடையாது வெண்ணிலோட மாமாவும் ஆமாப்பா நாங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், அது மட்டும் என்னோட பேச்சு கேட்டு நாங்க நம்பி ஏமாந்துட்டோம், இப்ப பாரு வெண்ணிலாக்கு உயிருக்கு போராட்ட நிலைமையில கிடக்குது, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படி சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருப்பா, இவன் தான் குடும்பத்துல கடத்தி வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம என் பொண்ணாடி பிள்ளை எல்லாரையும் கொண்டுருவான்னு சொல்லி மிரட்டினா, அதனாலதான் வேற வழியே தெரியாம எல்லாத்துக்கார நீ தான் அப்படி சொன்னா போலீஸ்ல சொல்ல வேண்டிய சூழ்நிலை போயிட்டு அப்படி சொல்லிட்டு விஜயோட காலையிலே விழுந்த மழை பெய்கிறாங்க. இதை பார்த்தோன்னா விஜய் வந்து இந்த விஷயத்தையும் முதல்லவே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லு அப்படி சொல்லிட்டு அங்க வந்து வெண்ணிலோட மாமா கூட்டிட்டு போறாங்க. அப்போ கரெக்டா அங்க இருந்து ராகனோட அம்மா வந்து சொல்றாங்க இங்க பாறை பண்ணி கூட்டிட்டு போகாது தேவையில்லாம எனக்கு அவருக்கு தான் பிரச்சனை வரும், அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து என் மட்டும் தான் கோவப்பட்டு இருப்பாரு, ஒழுங்கா அவர் வந்த பிறகு இதனால அவர்கிட்ட பேசிக்கப்பா அப்படி சொல்லிட்டு கேட்ட விஜய்க்கு செம்ம கோவம் வந்து உங்க புருஷன் மட்டும் என் கையில கிடைக்கிற அவனுக்கு அதுக்கப்புறம் இருக்கும், அது மட்டும் இல்லாம அவன் நான் போனா போது வயசுல பெரியவன்ஸ்ல விட்டுட்டு போனா அவன் என் வாழ்க்கை ரொம்ப தலையிட்டு இருக்கான், அது மட்டும் என்னையும் காவிரி பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் திட்டம் போட்டு ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன், அவன் என் கண்ணில் என்னைக்கு இப்படி எனக்கு சாமி என் கிளை தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா விஜய் வந்து இவனோட மாமாவையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. விஜய் வந்து நேரே வெண்ணிலாவோட மாமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போல சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா இப்ப வெண்ணிலாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அங்க தானே இருக்க முதல்ல அங்க கூட்டிட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவோட வெண்ணிலாவோட மாமாவை நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் போலீஸ் கிட்ட நடந்த உண்மையில சொல்றாங்க. இப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு பசுபதியும் வந்துடுறாங்க. பசுபதி வந்த உடனே வெண்ணிலாவோட மாமா பசுபதி பார்த்து செம்ம பயத்தோட திருத்தணும் முடிச்சுட்டு இருக்கு. இதை கவனிச்சு விஜய் வந்து நான் இருக்கலாம், அது மட்டும் இல்லாம அவரோட பேச்சை கேட்காதீங்க, இவ்வளவு நேரம் அவளோட பேச்சு கேட்டு முட்டாள்தனமா முடிவெடுத்ததெல்லாம் போது, இன்னையாட்டும் உண்மையை சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து போலீஸ் முன்னாடி வெண்ணிலாவோட மாமா பார்த்து மிரட்டத்தை பார்த்தோன்னா போலீஸ் வந்து இங்க பாருங்க வச்சு நீங்க படத்துல மிகப்பெரிய தப்பு, இவ்வளவு நாள் தலைமுறை இருந்திருக்குங்க, அப்போ உங்க மேலத்தை எல்லா தப்பு நல்லாவே தெளிவா புரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம இப்ப எங்க கண்ணமுடிய விரப்பட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்றாங்க. போலீஸ் கேட்டுன்னு விஜய் சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணல சார், அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் தலைவர் மறைவா இருக்கிறதுக்கு காரணம் எல்லா உண்மையும் நான் வெளியே கொண்டு வரதுக்காக மட்டுமே, அது மட்டும் இல்லாம எல்லா தப்பு பண்ணது எல்லாமே இங்க நிக்கிறான் பாருங்க இந்த பசு தான் சார் காரணம் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுன்னு போலீஸ் வந்து என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே ஆமா சார், அது மட்டும் இல்லாம இந்த வெண்ணிலாவோட மாமாவே எல்லாம் உண்மையை சொல்லுவாங்க, நீங்க பாருங்க வெண்ணிலாவுக்கு மாமாவுக்கு அது மட்டும் இல்லாம இந்த பசுபதி சண்டை வந்திருக்கு, அதெல்லாம் கோவமடைந்து இந்த பசுபதி வெண்ணிலா பிடிச்சிட்டு தள்ளி விட்டுருக்கான், வெண்ணிலா ஒண்ணு தானா தற்கொலாம் பண்ணிக்கலாம், அது மட்டும் நான் காரணம் நானும் கிடையாது, இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த பசுபதி ஒண்ணு பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்லவே திக்கிட்டுன்னு பசுபதி நான் என்ன தப்பு பண்ண எல்லா பிள்ளையும் ஏமலை தூக்கி போட்டுட்டு தப்புலான்னு சொல்லி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா அங்கேயே பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து போலீஸ்க்கு ரொம்ப கோவம், இதுக்கெல்லாம் காரணம் யாரு நான் பரவ கண்டுபிடிக்கிற, அது மட்டும் இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு விஜய் கூட்டிட்டு போறாங்க. இதை கவனிச்ச காருக்கு ரொம்ப கோவம் வந்து விஜய்ல எங்க கூட்டிட்டு போக முடியாது, அது மட்டும் இல்லாம அவர் மேல எந்த ஒரு தப்பு நான் நிரூபிப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மாச என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை கவனிச்சு பசங்க செம்ம ஷாக் ஆகுறாங்க, என்ன இவ கையில ஒரு போனோட வந்துட்டு இருக்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த குமரனோட போனா இருக்குமோ அப்படி சொல்ல பயந்துட்டு இருக்காங்க. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நிவின் குமரன் 2 பேரும் வராங்க. இதை கவனிச்ச பசங்க செம்ம பயத்தோட திருத்துட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்ககிட்ட எல்லா ஆதாரமும் கிடைச்சு போச்சான்னு நம்ம வந்து இந்த போனை உடைச்சிட்டுமே இப்ப எப்படி இந்த ஆதாரம் கிடைச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு செம்ம பயத்தோட திருத்துன்னு
கண்ணு முழிச்சுட்டு இருக்காங்க. காவேரி வந்து எப்படி விஜய் இடத்துல இருந்து காப்பாற்ற போறாங்க, அது மட்டும் இல்லாம விஜய் மேல எந்த ஒரு தப்புன்னு சொல்லிட்டு காவேரி உண்மையிலும் நிரூபிப்பாங்களா? பசுபதி தான் இதுக்கு காரணம். அது மட்டும் இல்ல வெண்ணிலா வந்து விஜய்க்காக தற்கொலை பண்ணிக்கல, அது மட்டும் பசுபதி தான் வெண்ணிலா பிடிச்ச தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழு ஆத்தாரத்தை பொழிச்சுட்டு காமிச்சா மட்டுமே விஜயால இந்த கேஸ் வந்து வெளியே வர முடியும். காவேரி என்ன பண்ணி எப்படி விஜய் காப்பாற்ற போறாங்க பொறுத்திருந்து நம்ம வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மகாநதி சீரியல் இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட வரப்போ தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. யாரா இருக்கலாம் விஜய் காரி கூடிய சீக்கிரம் ஒன்று சார் நினைக்கிறீங்க எல்லாருமே வீடியோ கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.